வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக தான் கொடுக்கப்படுது. அதனால வந்து இதையே நீங்க ஒரு ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இதுல வந்து நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம் யூடியூப்ல. இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் மார்னிங் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த அப்டேட்ஸையும் நீங்க ட்ரேடிங் கூட யூஸ் பண்ண முடியும். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சப்போர்ட் அதாவது இது நம்ம என்ன கான்செப்ட் பேசியிருக்கோம்னா அது சம்மந்தமாக தான் முழுமையாக வந்து அதில் லைவ் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ட்ரேடிங்க்கே சப்போர்ட் பண்ண பாருங்கள். இங்கே புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? புதுசாக இருக்கிறவங்க இதை ஃபர்ஸ்ட் பாருங்கள். இது 13 வீடியோ இருக்குது. இதில் வந்து ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த கோர் கான்செப்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு பின்னாடி நீங்கள் ஒவ்வொன்றா பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருங்க. பயிற்சி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ் கொடுக்குறது உங்களுக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா யூஸ் ஆகும். ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இதை மட்டும் பாருங்கள். தவறாமல் பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். அப்புறம் வந்து நீங்கள் ஒவ்வொரு அப்டேட்ஸை செக் பண்ணி பாருங்கள். நான் கொடுக்குறது நீங்கள் செக் பண்ணுறதுக்கு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதை வச்சு ட்ரேடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வந்து ஸ்டாக்ஸில் ரிலையன்ஸ் பார்க்கலாம். ரிலையன்ஸ் HDFC பேங்க் கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? ஆல்ரெடி நேற்று இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகி அங்கிருந்து கீழே வந்து இதுக்குள்ளேயே மறுபடியும் வந்து சப்போர்ட்டுக்குள்ளே முடிஞ்சிருக்கான். கீழே இது வரைக்கும் வந்துட்டு வந்து முடிஞ்சிருக்கான். அப்போ இப்போ நாம் இதையே செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். 5 மினிட்ஸில் பார்த்தோம்னா இதுக்கு ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். என்ன நடந்தது அப்படிங்கிறத ஐடியா கிடைக்கும். இது 5 மினிட்ஸ் வந்துடுவோம். 5 மினிட்ஸில் பாருங்கள். மார்க்கெட் வந்து மார்னிங் ஓப்பன் ஆனது வந்து மார்னிங் ஓப்பன் ஆனது வந்து இந்த பிளேஸில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு இது வரைக்கும் மேலே போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் சப்போர்ட், அதாவது இது ரெசிஸ்டன்ஸாக இருந்தது சப்போர்ட்டாக மாறி இருக்கும். ரேட்டு வந்து மேலே இருக்கும்போது சப்போர்ட்டாக இருக்கும். கீழே வந்து இந்த மாதிரியே முடிஞ்சிருக்கிறான். இன்னைக்கு டோட்டல் அப்போ என்ன நடந்திருக்கு? இது என்ன ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட்டு நேற்று இது ஒரு ஹையாக இருந்தது. இன்னைக்கு அந்த இடத்துல தான் ஓப்பன் ஆயிருக்குது. ஓப்பன் ஆச்சுன்னா மேலே போனால் இது வரைக்கும் போகும். அடுத்த ரேஞ்ச் என்னன்னு போடணும் நம்ம. அப்போது இந்த ரேஞ்சு வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவேஸ் பண்ணியிருக்கு. கொஞ்சம் மேலேயும் கூட போயிட்டு வந்திருக்கு. போயிட்டு வந்து மறுபடியும் சப்போர்ட் ஏரியாக்குள்ளேயே வந்துடுச்சு. சப்போர்ட் ஏரியாக்குள்ளே வந்தது கீழே ஏதாவது பெரிய லெவலில் வந்திருக்கானா அதுவும் இல்லை. இதோ இந்த சப்போர்ட்டை பிக் பண்ணியிருக்கான். மேலே போனால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிடிக்கிறா, கீழே வந்தால் ஒரு சப்போர்ட். இது தாண்டி என்ன நடக்குதுன்னு பாருங்கள் மார்க்கெட்டில். அதாவது இது 1 ஹவரை மறந்துருங்க. 1 ஹவர் மார்க் பண்ணதோட நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. நேற்று கரெக்டாக 1 ஹவர் மார்க் பண்ணிவிட்டு அங்கேயே போயிட்டு வந்திருக்கான். இங்கே இந்த மேலே 1 ஹவருக்குள்ளே வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெவியான ஜோன் தான். அப்போ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே தான் மார்க்கெட் நடந்திருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான், இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை பிக் பண்ணியிருக்கான். பெரிய மொமெண்ட்டே இல்லை. நேற்று நல்லா மொமெண்ட் கொடுத்ததுனால மார்க்கெட்டு இன்னைக்கு மொமெண்ட் பெரிய லெவலில் இல்லை. ஒரு ரேஞ்சிலேயே முடிச்சிருக்கான். அப்போ கீழே வந்து இந்த சப்போர்ட் தான் பிக் பண்ணியிருக்கான். மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் பிக் பண்ணியிருக்கான். இதுதான் மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி நடந்திருக்கு. பெருசாக ஒன்றும் மாறியெல்லாம் நடக்கிறது இல்லைங்க. இது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ட்ரேடிங் பண்ண முடியும். அழகாக பண்ணலாம். இப்போ இங்கே வந்து நீங்கள் கவனிச்சு பாருங்க. இந்த இந்த லோவு உடைச்சிருக்கானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாடி க்ளோஸ் வந்து மேலே கொண்டு வந்து வச்சிருக்கா. கவனிச்சு பாருங்க. பாடி க்ளோஸ் இந்த மட்டத்துக்கு ஈக்குவலாக பாடி க்ளோஸ் கொண்டு வந்து வச்சிருப்பான். அதுக்கு பின்னாடி என்னன்னாச்சு, ஃப்ரெஷ் லோ இதுவாயிருது. அதாவது இந்த லோ விட்டு ஃப்ரெஷ் லோ இது ஆயிடுது. மார்க்கெட்டு பாருங்க அதே லோவில் தான் திரும்பி இருக்கா மறுபடியும். அப்போ அவ்வளோதான். இவ்வளோ தூரம் போகிறா, வந்தால் கீழே வந்தால் மறுபடியும் மேலே போய் நின்றுருக்கான். இப்போ பை ட்ரெண்டா செல் ட்ரெண்டா தெரியுதா உங்களுக்கு? 5 மினிட்ஸில் மேலே உடச்சாச்சுன்னா 5 மினிட்ஸில் பை ட்ரெண்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ கீழே வந்தவன் இது வரைக்கும் வரலாம் அப்படின்னு இருக்கு. மேலே போயிட்டு இப்படி போனவன் இது இது ரேஞ்சு, அடுத்த ரேஞ்சு, இந்த ரேஞ்சு தான் தொட்டுட்டு இன்னைக்கு ரன் ஆகிட்டு இருக்கா. 5 மினிட்ஸில் பை ட்ரெண்டில் தான் இருக்கான். நாளைக்கு என்ன நடக்கலாம்? 1 ஹவர். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள். இந்த இந்த பிளேஸ் தான் ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ். ஆல்ரெடி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த பிளேஸ் தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸாக வச்சுருந்துருப்போம். இன்னைக்கு அதான் போய் தொட்டுட்டு கீழே வந்து முடிஞ்சிருக்கான். கீழே பாருங்க இந்த லோ, நேரத்தோட லோ அதே இடத்துல தான் வந்து மார்க்கெட்டு ரன் ஆயிருக்கான். இப்போ இதுக்குள்ளேயே இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளேயே முடிச்சிட்டான். நேற்று கொஞ்சம் பெரிய ரேஞ்சாக மூவ் ஆனவன் இன்னைக்கு ரேஞ்சை குறைச்சிட்டான். அதுக்கு முன்னத்த நாள் நல்ல ரேஞ்சு. அதுக்கு முன்னத்த நாள் பார்த்தீங்கன்னா பெரிய மூமெண்ட் இல்லை. மார்க்கெட் இப்படி தான் நடக்கும். ஒரு நாள் நல்லா பெருசாக மூவ்மெண்ட் கொடுத்தான்னா அடுத்த நாள் ஸ்லோவாகிடுவான். இது ரெகுலராக நடக்கக்கூடியது தான். ஒரு கன்சல்டேஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கங்களேன்.
அப்போ இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பாருங்க இது பாருங்க சப்போர்ட் எப்படி கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு முன்னாடி இருந்து சப்போர்ட்டை கிளிக் பண்ணியிருக்கிறோம், கரெக்டாக இதுக்கு மேட்ச் ஆகுது. அந்த இடத்துலயே பாருங்க இது ஒரு ரிஜெக்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து சப்போர்ட் பாயிண்ட். இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் தாங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பழகணும். பழக பழகத்தான் இந்த பழக்கம் நம்மளுக்கு ஒரு ஈஸியாக வரும். ஓகே, ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கலாம். நாளைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கான், நேற்று முடிஞ்ச ஏரியாலே இன்னைக்கு முடிஞ்சிருக்கா, பெரிய டிஃப்ரெண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இந்த ஏரியா ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இந்த ஏரியா சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும். அவ்வளோதான். நாளைக்கு வந்து இது இது 1 ஹவருடைய ரேஞ்சுனா இது இப்படியே விட்டுருவோம், இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு இந்த ரேஞ்சு தேவையும் கூட இல்லை, இது அங்கே போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அதையெல்லாம் தூக்கியே விட்டுறலாம். அதெல்லாம் தூக்கி விட்டுலாம். இப்போ 2 ரேஞ்சு வச்சுருக்கோம். இந்த ரேஞ்சு தேவையானா இப்போ இருக்கிற இடத்துல இருந்து மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சுருக்கோம், அவ்வளோதான். அதோட நிறுத்திப்போம். நாளைக்கு வந்து 5 மினிட்ஸில் இப்படி போட்டுக்கணும். 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோ இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சை மார்க் பண்ணி நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிக்கணும். கீழே அதே மாதிரி கீழே வந்து இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதே சப்போர்ட்டாக நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அப்போது இங்கிருந்தே நம்ம சப்போர்ட்டை ட்ராக் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் 5 மினிட்ஸ்க்காக பண்ணுறோங்க, 1 ஹவர் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 5 மினிட்ஸ்க்காக பண்ணுறோம். 5 மினிட்ஸில் போய் போட்டால் கூட போதுமானது தான், ஒன்றும் குழப்ப வேண்டியதில்லை. இதோ 5 மினிட்ஸில் போட்டோம். இப்போ இடையில ஒன்று இருக்கிறது நம்மளுக்கு பெருசாக கன்ஃபியூஸாக தெரியும். இதை வந்து நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது இதை கொஞ்சம் கலர் மாற்றி கூட வச்சுக்கங்க, அல்லது இப்படி கொண்டு வந்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ தெரியுதுங்களா, ஒரு ரேஞ்ச் வந்து ஒரு 5 மினிட்ஸுக்காக நம்ம ரேஞ்ச் வச்சுட்ருக்கோம், அது வந்து அழகாக வந்து நம்மளுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துட்ருக்குது அப்படின்னு நினச்சிக்கங்க. இப்படி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு 5 மினிட்ஸுக்காக. அப்போ நாளைக்கு என்ன ஆகும், இது போய் தொடரலாம், இது வரலாம். கீழே வந்துட்டு இந்த லெவல் இப்படி கணக்கு வச்சுக்கங்க. ஆனால் 1 ஹவர் ரேஞ்சுங்கிறதையும் மறந்துடாதீங்க, அதையும் வச்சுக்கங்க. புரிஞ்சுங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கலாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்னமோ ரொம்ப கசகசப்பாக நடந்திருக்கான். அப்போ இந்த ரேஞ்சு நம்மளுக்கு தேவையான இப்போ தேவையில்லை, மறுபடியும் பார்த்துப்போம். நேற்று போட்டு ரேஞ்சு விட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கான். அப்போ கீழே வேறு ஏதாச்சும் ரேஞ்ச் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கான்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு ரேஞ்ச் இருக்கணும், இல்லாட்டிலாம் திரும்ப மாட்டாங்கிறது. இந்த இடத்துல வந்து எக்ஸாக்டாக திரும்புகிறான் பாருங்க, அதான் சொல்ல வரேன். இங்கே வந்து திரும்புகிறான் பாருங்க. ஏன் திரும்புகிறான், இது லெவலாக இருந்தது, அந்த லெவலுக்கு கீழே வந்துட்டு திரும்புகிறான். அப்படிங்கும்போது இங்கே வேறு லெவல் அங்கே இருக்குதுன்னு தானே அர்த்தம். முன்னாடி போனோம்னா ஏதோ இங்கே இருக்குது, லெவல் இருக்குது. அப்போ இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி பார்க்குறோன்னா 4 ஹவர்ஸ் டே கேனில் வந்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக பார்க்கலாம். ம் ரைட். இப்போ இது எப்படி நம்ம பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, இதை பாருங்க, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆன ஏரியா, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்த ஏரியா, இங்கே ஆல்ரெடி நாம் ட்ராக் பண்ணி வச்சுருந்தோம். ரைட்டுங்களா? அப்போ இது ஒரு ஜோனோட லோ இதுதானே, இந்த ஜோனோட லோ, அந்த ஜோனுக்கு தான் நம்ம மார்க் பண்ணணும். அப்போ நம்ம ஒரு ஜோன் போடுறோம், ஜோனோட லோவை தனியாக மார்க் பண்ணிக்கணும். இது ஏற்கனவே நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ரெண்டில் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பார்க்கலைன்னா புரியாது. அதுக்கு தான் சொல்கிறது, ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், பார்த்தா தான் புரியுன்னு சொல்கிறது. நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்களா இல்லையானு எனக்கு தெரியல. ஏதாவது கமெண்டில் சொன்னீங்களான்னு கூட நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்க முடியும், நீங்கள் எதுவுமே சொல்கிறது இல்லையே. 5 மினிட்ஸில் பார்ப்போம். இப்போ நம்ம எதுக்காக போட்டோம் தெரிஞ்சுங்களா, அந்த எல்லோ லைன், இந்த லோவுக்கு நம்ம போட்டிருக்க மார்க் பண்ணியிருக்கோம். 5 மினிட்ஸில் இப்போ பாருங்கள். சரி, 1 ஹவர் பார்த்துட்டு 5 மினிட்ஸ் கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்களா, 1 ஹவரில் எங்கே திரும்புற மாதிரி காட்டுறான்னு தெரியுதுங்களா, பர்ஃபெக்ட் மேட்சாக அங்கே திரும்பிட்டு இருக்கான். அப்போ இதை விட்டு கீழே மார்க்கெட் வருதுன்னா, நேற்று முந்தின நாள் 2 நாளைக்கு முன்னாடி இந்த ரேஞ்ச் வந்திருக்கான் பாருங்க. திரும்புதுன்னா அந்த இடத்துல எதுக்காக வர்றான்னு பார்க்கணும். முன்னாடி ஏதோ ஒரு லெவல் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. இந்த லெவல் வந்திருக்கான், வந்துட்டு மார்க்கெட் எக்ஸாக்டாக இங்கே பின் பாயிண்ட் மாதிரி திரும்புகிறான் பார்த்தீங்களா, இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பழகிக்கணும். இது என்ன 5 மினிட்ஸில் பார்த்தோம்னா இப்போ ரைட்டுங்களா. இப்போ இது வந்து ரன்னிங்கில் பார்க்கணும், பார்க்க தான் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். அப்போது இந்த ரேஞ்சை உடைக்கிறான்னா அவன் எது வரைக்கும் நீ போவான்னு நம்மளுக்கு தெரியும். இது வரைக்கும் எங்கே வந்து திரும்புறான், ஏன் திரும்புறான்னு கேட்டிங்கன்னா முன்னாடி ஒரு லெவல் நான் போட்டிருக்கணும். இந்த இதை மார்க் பண்ணி தான் கூட நம்மளுக்கு தெரியும், ரைட் இந்த லெவல் பிக் பண்ணிட்டு போகிறான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறான், அங்கேயே வந்து மேலே போகிறான், மறுபடியும் கீழே வர்றான், மேலே போகிறான். எவ்வளோ கன்சல்டேஷன் ஆயிருக்கான்னு பாருங்க. நிஃப்டி இப்படி தான் நடந்துருக்குது, நடந்து கடைசியில் இது பிரேக் பண்ணி நின்றுருந்தா அதே தான் இங்கே நடந்திருக்குது. அப்போ நம்ம இந்த மாதிரி பார்க்கணுங்க, பார்க்க இப்போ இந்த இடத்துல வந்து திரும்புமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு ரேஞ்சோட ஜோனோட லோவர் ரேஞ்ச் இது. அப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் திரும்புறதுக்கு அதிக பாசிட்டிவ்னு தெரிஞ்சுக்கணும். அதே தான் இங்கே நடந்திருக்குது, வந்து வந்து இங்கே லோ உடைக்க முடியாமல் திரும்புறாங்க போது இது மேலே போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஆப்ஷன் பிடிச்சிருந்தா சரி, இது பண்ணால் 914 பாஞ்சிருவான், பிடிச்சிருந்தா 922 ரூபா.
இப்படி பாயிண்ட்டை பிடிச்சி மார்க் பண்ணி ட்ரேட் எடுக்கணுங்க. புரிஞ்சுங்களா? ரைட்டு. இது வந்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க. கமெண்ட் கொடுத்தீங்கன்னா தான் என்ன சொல்ல வர்றீங்க, நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுக்கணுமான்னு கூட நான் ஐடியா பண்ண முடியும். இப்போ மார்க்கெட்டில் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தவிர ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க, நடக்கிறது இல்லை. இதை ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். அடுத்த பதிவில் மறுபடியும் நம்ம பார்ப்போம்.